சீதா நீயா? அம்மா நீ ஏன் இங்க வந்த? பாரு இப்போ எங்க சித்தப்பாவோட குருசாமி வர போறாரு. நீங்க எல்லாம் இருக்க கூடாது, வீட்டுக்கு போமா போமா போமா. ஏண்டா அறிவு கட்டவனே, அந்த பொண்ணு வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்திருக்குது. என்ன விஷயம்னு கேட்டியா? என்னம்மா? என்ன பொண்ணு பார்க்க இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சா, அதனால நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களா? ஏண்டா இப்ப என்னடா பண்றது? உங்க சித்தப்பா குருசாமியை கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றாரா? சீதாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். என்ன போமா இல்லமா, மடையா மடையா, உங்க சித்தப்பா வாசலுக்கு வந்துட்டாரா? சீதாவை அழைச்சிக்கிட்டு ரூமுக்கு போ, அப்புறம் பேசுவோம். போமா போமா ஓடு சீக்கிரம். குருநாதா, சிஷ்யா, இவர்தான் காட்டாங்குளத்து சாமியார், எனது குருநாதர். மங்களம் உண்டாகட்டும், மனதை அடக்கி பெருவாழ் வாழுங்க. யாம் கன்னியாகுமரி செல்கிறோம். போகிற வழியில் சிஷ்யனின் வீட்டை மிதித்தோம். மிதியுங்கள் மிதியுங்கள். சிஷ்யா, குருநாதா, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்தாகிவிட்டதா? செய்து விட்டேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள். சிஷ்யா, உன் வீட்டு பூஜையில் கலந்து கொண்டதில் யாம் பரமானந்தம் அடைந்தோம். மிக்க மகிழ்ச்சி. யாம் இப்போது கன்னியாகுமரி செல்கிறோம். சந்தோஷம் சுவாமி. அல்லாடப்பா ஐயா, சுவாமியை வழி அனுப்பி விட்டு வா. சரிங்க. மங்களம் உண்டாகட்டும். ராமச்சந்திரமூர்த்தி, என் அப்பன் ஆஞ்சநேயனுக்கு அவன் நினைத்த போதெல்லாம் காட்சி கொடுப்பாயாமே, அந்த தொண்டனுக்கும் தொண்டன் நான். எனக்கு ஒரு முறை காட்சி கொடுக்க கூடாதா? ராம 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 ராம. என்னால் நம்பவே முடியவில்லையே. ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டியா, சங்கரா, உமா, ராமு, வாங்க. பிரபு, அரியேன் ஆஞ்சநேய பக்தன் சங்கரா, உமா, அங்கே பாருங்கள், எனது ஐயன் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும். ராமச்சந்திரமூர்த்தி, என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். சிஷ்யா, குருநாதா, நமது இல்லத்திற்கு ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் எழுந்தருளி உள்ளார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தாயாடா? குருநாதா, எங்கெங்க எங்கடா தேடுற? உமா, உன் கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கும் தெரியல சித்தப்பா. அற்ப மானிடர்களே, நீங்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை. உங்களுக்கெல்லாம் ஊனக்கண், எனக்கு ஞானக்கண் நன்றாக தெரிகிறது. உமா, கற்பூர தட்டை எடுத்து வா. ராமச்சந்திரமூர்த்தி, அடியேனை ஆட்கொள்ள வேண்டும். விடா, நல்லதே. ராமச்சந்திரமூர்த்தி, விடா. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. இந்தாங்க ஜாதகம். நோட்டு ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கினேன்? ஸ்கூல்ல திருடிக்கிட்டு வந்தேன். நாள் பாருங்க. சீதா, இது பொண்ணோட ஜாதகம். சுந்தரம், இது மாப்பிள்ளையோட ஜாதகம். எப்படிதான் கண்டுபிடிச்சீங்களோ? அது எனக்கு தெரியும். நாள் பாருங்க. 2ஆம் இடத்து செவ்வாய் 8ஆம் இடத்து தனியா பாக்குறான். பார்க்க கூடாது. என்னடா எடுத்துக்க, என்ன சாப்பிடுறது. 3ஆம் இடத்துல வியாழன் மறைகிறான். மறையக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு அபூர்வமான ஜாதகம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பெரிய கோடீஸ்வரனாக போறான். என் பிள்ளைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 14ஆம் இடத்துல புதன் இருக்காரு இல்லையோ? 14ஆம் இடமா? மொத்தமே 12 மடம் தானே ஐயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 12ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் 2 மடம் தாண்டி இருக்கிறான். என்ன அர்த்தம்? புதன் அடிக்கடி தண்ணி போடுவோம், அதான் தாண்டான்னு அர்த்தம். மாமா, தண்ணி போடுறதுனா என்ன மாமா? நாளைக்கு சொல்லி தரேன். போடா, அவர்கிட்ட போய் கத்துக்கோ. தேதி, கல்யாண தேதி எப்போ? அவசரப்படாதே, பொறுங்க. ஏமா, இவர் உங்களுக்கு பிள்ளையா? ஆமா, எனக்கு ஒரே புள்ளதான். ஐயோ பாவம், எப்படி? சரி விடு, நமக்கு என்ன? என்ன எதையும் மறைக்கிறீங்களே, விஷயத்தை சொல்லுங்க. வேண்டாமா, ஒரு கல்யாணத்தை நிறுத்தின பாவம் நேற்று வந்து சேர வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்றீங்க? இந்த ஜாதக பொருத்தம் பார்த்தது யார்? எங்க ஊர் ஐயரு. இந்த காலத்துல சின்னஞ்சிறுசுகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு கொடுத்து. வேற ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணம் நடந்தா மாப்பிளைக்கு ஒரு சின்ன இடைஞ்சல். என்ன இடைஞ்சல்? 4 கண்டம் வந்து சேருது. அப்படி என்ன கண்டம்? 1 ரயில் ஆக்சிடென்ட், 2 பிளைன் ஆக்சிடென்ட், 3 பஸ் ஆக்சிடென்ட். இந்த 4வது கண்டம் இருக்கு, அதான் ரொம்ப அசிங்கமான கண்டம். நாய் கடிச்சு 40 ஊசி போடணும். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா 4 பேரா சேர்ந்து அவனை ஒரே அடியா அடிச்சு கொண்டுடுவா. அதேதான். அடே சும்மா 2 அடிச்சு நீதான். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா தாய் உயிரோட இருக்க மாட்டான்னு ஜாதகம் சொல்றது. எப்படி? ஐயோ, இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். எதுக்கு வாங்க? அதே இருக்கா பாருங்க, உட்காருங்க உட்காருங்க. முடியாத போய் எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆகிற கூட்டம்.
பிராட்டி முதல் சந்திப்புக்கு பிறகு ஆஹா. தூக்கம் வராம துடிச்சிருக்காங்க. ஆமா. அந்த ராமபிரான் கண்ணுல எதை பார்த்தாலும், மரத்தை பார்த்தாலும், மட்டைய பார்த்தாலும், ஜன்னலை பார்த்தாலும், கதவை பார்த்தாலும், கதவுல இருக்கிற ஜன்னலை பார்த்தாலும், முட்டாளே, கதவில் ஏதடா ஜன்னல்? இருந்தாலும் பார்த்தாலும் சீதா பிராட்டி மாதிரியே தெரிஞ்சுதாமே. அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதற்கு அர்த்தம் அதுதானடா அது. அது என்ன எதுங்க? அது என்றால் அது. ஓஹோ, அதுவா? எதுவா? அது அதுதான் பக்தி. இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல். ஆஞ்சநேயா, அனுமந்தையா, அபச்சாரம் சொல்லாதே. பக்தி. சரி, அதை விடுங்க. ம். மகாபாரதத்துல குந்தி தேவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சூரிய பகவான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க. ம். அதுக்கு அர்த்தம் என்ன? பக்தி பக்தி. இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல். காதல். அடே, அடே. சரி, அதையும் விடுங்க. ம். தட்சன் மகளான தாட்சாயினி ம். கைலாசத்துல இருக்கிற சிவபெருமான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க. ம். அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதுவும் பக்தி தாண்டா. இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல். இல்லை பக்தி. இல்லை காதல். இல்லை பக்தி. இல்லை பக்தி. இல்லை காதல். அதேதான். அபச்சாரம். ஏய், ஏனடா இம்மாதிரி கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேட்கின்றாய் நீ? குருநாதா, நம்ம கடவுள்கள்லாம் 1க்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்தும் போது உங்களுக்கு மட்டும் 52 வயசாயிருச்சு. இது வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறீங்களே, உங்களுக்கு மூளை இருக்குதா அப்படின்னு நான் கேட்கலங்க. உங்க புஸ்தகத்தை விற்க போன இடத்துல 4-5 காலேஜ் பசங்க இந்த வார்த்தையை கேட்டானுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த மாணவர்கள் சில சமயத்துல நியாயமான கேள்விகளை கேட்டுறாங்க. என்னடா நியாயம்? அதுல ஒரு ஒத்தநாடிக்கார பையன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. என்ன கேட்டான்? உங்க கடவுள்கள்ல எந்த கடவுளாவது பொம்பளை தயவு இல்லாம இருக்குதா சொல்றாங்கறானே. அடே அறிவிலி, என் சீடனா நீ? உடனே சொல்ல வேண்டியதுதானே விநாயகர் என்று. அந்த கதை விடாதடா. யாரடா அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க. என்ன? அவர் மடியிலையும் பொம்பளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருடான்னு இந்த படத்தை காட்டுறான். அடே முட்டாளே, எவனோ புடவை கடைக்கார விளம்பரத்துக்காக பொம்பளைய தூக்கி பிள்ளையார் மடி மேல வச்சிருக்கான்டா. அடச்சி, அதை வச்சுட்டு படி. கடத்தருக்கு போய் கண்டதை வாங்கிட்டு வந்து என் கண்ணை கெடுக்கிறான். வேலையத்தவன் படிடா. பருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணைந்து ஓஹோ. ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈட்டதால். ஓஹோ, உள்ளம் ஈர்த்ததா? உள்ளம் ஈட்டதால். உள்ளம் ஈர்த்ததால். உள்ளம் ஈட்டதால். உள்ளம் ஈர்த்ததா? உள்ளம் ஈட்டதால். எதுக்கு நான் வந்தேன்? எங்க பெரியப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறாரு. அத ராமு கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு இஞ்சா வர்றது. உள்ளம் ஈட்டதால். உள்ளம் ஈர்த்ததால். மாடியில இருக்கிற ரூம்ல இருக்கிறான். உள்ளம் ஈட்டதால். எடுத்தால் 7 தடவை உள்ள ஈர்த்தது. என்ன அங்க போயிட்ட? அது யாரு பொண்ணு? அந்த காசி தீர்த்தம் கேட்டு வந்திருக்கீங்க. வயசு பொண்ணுக்கெல்லாம் காசு தீர்த்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. போமா போமா, கார்பரேஷன் பைப்ல ஒரு குடம் பிடிச்சிட்டு போய் இதுதான் காசி தீர்த்தம்னு சொல்லு. போவோ. மாமூலா சந்திக்கிற இடத்துக்கு அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ அங்க போய் காத்துக்கிட்டு போ. மறுபடியும் அங்க என்னடா பேச்சு? இல்லங்க, மணி 11 ஆயிருக்கு. கார்பரேஷன் பைப்ல தண்ணி வராதுன்னு சொல்லுச்சு. 4 மணிக்கு வருமா 4-5 குடம் பிடிச்சுக்கேன். எப்படிங்க? இப்ப அதையெல்லாம் நம்பி டயத்தை சொல்லாத. படி. ராமா ராமா. ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுற மாதிரி ராவா ராவான்ற முள்ளப்படி. ராமா ராமா. ஏன்டா பழையபடி கத்துற? இப்ப நான் கத்தலங்க, கதையில ஜடாய் கத்துறான். மிதுன காட்சியில ஏதுரா ஜடாயு? இந்த மாதிரி படலம் மாறி பயல்கள் எல்லாம் என்ன செய்யறது? அனுமான் மாதிரி தாண்டியே படல விட்டு படலாம். இப்பதான் என் ஞாபகம் வருது. அனுமார் கடல் தாவும் படலம் அடுத்து வருது. அதுக்கு முன்னால ஜடாய் உயிர் நீக்கும் படலம் படிக்கிறேன். நேற்றுக்கு அங்கதானுங்க விட்டான். அடிடா. ராமா ராமா ராமா. உன் சீதா பிராட்டி அசோக் நகரிலே காத்துக் கொண்டிருக்கிறாள். அடே அடே, என்னடா படிக்கின்றாய்? அசோக் நகர் அல்ல, அசோகவனம். ஆமாங்க, அசோகவனத்தில் சீதா பிராட்டி காத்துக் கொண்டிருக்கிறாள். போ போ என்றான் ஜடாய். ராமனோ தயங்கினான். ராமா, ஏனப்பா தயக்கம்? இவரை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போ போ. யார நீ பாத்துக்கிறேன்ற? யார போன்ற? இல்லங்க, இந்த ஜடாயாகப்பட்டவன் குத்து உயிரும் குல உயிருமா வந்து ராமர் முன்னாடி கிடந்து துடிக்கிறான். அப்ப ராமபிரான் வருத்தப்படுறார். அதுக்கு ஜடாய் சொல்றான், என்னை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் போங்கள் போ போ என்றார். அப்பொழுது ராமன் என்ன செய்தான் தெரியுமா? அறிவு கட்ட மட ராமா, மட சங்கரா, என் ஐயனை மட ராமா என்றாயா? இந்த இடத்துல 2 லைனை காணும். அதை விட்டுட்டு மேல படிடா முண்டா. மகனே, என்னால் முடிந்த உதவி எல்லாம் இவ்வளவுதான். இனிமேல் உன் சமத்து. நிறுத்து.
என் சமத்து ஓ சமத்து எழுதிருக்கு. அட என்னங்க நீங்க? என்னது என்ன மாதிரி நீ கோவிச்சுக்கிற? வாயில ஓடு. ராமர் கேட்கிறாருங்க, கடலை தாண்டி எப்படிடா நான் இலங்கைக்கு போவேன்னு. அதுக்கு ஜடாய் சொல்றாரு, என்னால் முடிந்த உதவியெல்லாம் இவ்வளவுதான் ராமா, இனிமேல் உன் சமத்து நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீ போ நீ போ 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 போ. ஏன்டா சுத்தி சுத்தி படிக்கிற? ராமன் போகணுமே. ராமன் தான் போயிட்டாரு, உட்கார்ந்து படியேண்டா. இப்படியாக எப்படியாக அந்த ஜடாயாகப்பட்டவன் சுத்தி சுத்தி கத்தி கத்தி விட்டான். எதை விட்டான்? உயிரை விட்டான். அவன் உயிரை விட்டா, நீ ஏன் புஷத்தை விட்ட? மேல கதையை சொல்லு. இனிமே நான் எதுக்கு சொல்லணும்? கதை இனிமே அங்க நடக்கும், அசோக் நகர்ல. இத பாருங்க, எனக்கு முதல்ல அந்த மாப்பிள்ளைய தான் புத்திசாலித்தனமா விரட்டிட்டீங்க. அதுக்காக எங்க பெரிய பசமா இருப்பாரா? எனக்கு இப்ப வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. சீதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயக்கார பையன் சமையலும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். நம்ம 2 பேர் கல்யாணத்தையும் ஒழுங்கா நடத்தி வைக்க மாட்டேங்கிறான். எங்க சித்தப்பாவுக்கு விடிய விடிய ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இடியட். எதுக்காக நான் படிக்கிறேன்? உன்னை கரையேற்றதுக்காகத்தானே. ஏண்டா, உங்க சித்தப்பா மனசு இவ்வளவு மரக்கட்டையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. புராணத்துல இருந்து உதாரணம் எல்லாம் எடுத்து சொல்றேன், இன்னும் என்னென்னமோ சொல்றேன், கொஞ்சம் கூட மசிய மாட்டேங்கிறாரு. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என்னடா? ஆலந்தூர் ஆண்டாள்னு ஒரு நடிகை, அவ எனக்கு தெரிஞ்சவன். அவளை விட்டு உங்க சித்தப்பாவுக்கு காதல் கடிதம் எழுத சொல்றேன். ஐயோ, காதல் கடிதமா? அதனால நமக்கு என்னடா பிரயோஜனம்? டேய், அதுக்கு உங்க சித்தப்பா பதில் காதல் கடிதம் எழுதுவாரு. அந்த லெட்டரை நாம வாங்கி வச்சுக்கிட்டு உங்க சித்தப்பா கிட்ட போய், இந்த வயசுல நீங்க காதல் கடிதம் எழுதுறீங்களே, வயசு பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னு மிரட்டி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. போடா, அந்த ஆண்டாள் எழுதுற காதல் கடிதத்தை கிழிச்சு போட்டுட்டு எங்க சித்தப்பா சும்மா இருப்பாரு. அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரும். இந்த வயசான உங்களுக்கு சபலம் வந்தா என்ன நடக்கும் எனக்கு தெரியும்டா. பேசாம கூட வா. 6ஆம் நம்பரு அகல வாஸ்படி இருக்கும், தாப்பால் இருக்கும். நாங்க கரெக்ட் இதே ஊர்தான். ஆண்டாளம்மா, அவங்க அம்மா வந்துட்டு போறாங்க. ஆண்டாளு, யாருமே இல்லையா? நாய் நோஞ்சா கூட சரியா பழகுறீங்க. உடம்பு நல்லா இருக்குது. சாவித்திரி கட்டலாம். இதையும் மடிச்சு வை. மடிச்சு வைக்கவா? யாரானே? உனக்கு இதே வேலையா? ஊடு ஊடா பூந்து தூக்குறதுன்னு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறியா? போடுகிற. எதை போட சொல்ற? புடவைய திருடி வச்சிருக்கியா? போடுகிற. சத்தியமா நாயகியா புடவை திருடினேன். பையக்கு பதில் தெரியாம எடுத்து வச்சுட்டேன். பாத்துக்கிட்டா பைய இல்லன்னா சொய்யி. எதுக்குதான் சொன்னேன், நம்ம வீட்டு கதவை மூடி வைன்னு. இவன் பாட்டிக்கு பூந்து புடவை வச்சுக்கிட்டு போக பாக்கலாம். இந்த ஆளை தூண்ல கட்டி வச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணு. ஐயோ, என்ன அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க கோகோ. நான் கொஞ்சம் வசதியானவன். நான் டிராமா கான்ட்ராக்டர். என் பேர் கக்கா அந்தசாமி. ஆண்டாள புக்கு ஒர்க் பண்ண வந்தேன். பண்ணுங்க உட்காருங்க. அப்புக்கு எந்த ஊரு? ஓடுவாஞ்சேரி. எங்களவர் அங்கதான் கேட்ட தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டு? ரயில்வே கேட்டு. என்ன சாப்பிடுறிய? நான் வர்றப்ப குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏமாடுறிய? ஏங்க, உங்ககிட்ட பன்னீர் கோயில இருக்குதா? ஐயோ, யாரு வந்தாலும் புயல தானா இருக்குதா? இவங்க என்னங்க? ஆண்டாளுக்கு என்ன ஓடுங்க? அக்கா மாதிரி. நீங்க அண்ணன் மாதிரி. மாதிரி குடும்பமா? உதாரண குடும்பம். நம்ம ஊர்ல ஹேரோ திருநாளம் ஒன்னா வருதுங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறான். ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கிறேன். எந்த தேதிங்க? 6க்கும் 8க்கும் நடுவுல ஏதாவது ஒரு தேதி பாருங்களேன். நடுப்புற டைரிப்பா. கோயம்புத்தூர், சேலம், மைசூர், ஊட்டி, கொடைக்கானல் இருக்கா? உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அந்த 7ஆம் தேதி காலியா இருக்கு. ஏன்னா அன்னைக்குதான் பீடிக்கார் வரல. அது சரி, உங்க கூத்துக்கு வந்தா நம்ம அப்பா தாக்கு என்ன ரூபாய் தருவிய? நான் என்ன உங்களை மாதிரி காதல அடுக்கு நான் போட்டிருக்கிறேன். நான் ஆண்டாள பார்க்க வேணாவா? அது என்ன ராஜ பாட்டு போடுமா, ஸ்ரீ பாட்டு போடுமா? அதுக்கு என்ன வயசு? நம்ம வயசு கேக்குறது எங்களுக்கு ஒரு பயம். நம்ம வயசு கேட்டதில்ல. நீயா பாரு, நல்ல பாரு. என்ன வயசு இருக்கும் நீயே சொல்லு. என்ன மெஞ்சி கெஞ்சி போனாக்கா ஒரு 16 இருக்கும். அறைய எடு, 14 தான். அப்பாட்டா அவர் உன்னை புக் பண்ண வந்திருக்கார் நாடகத்துக்கு. ஐயோ அண்ணே, வாங்கண்ணே, உட்காருங்க அண்ணே.
அண்ணே நீங்க கன்னத்துல 2 அடி அடிங்க பொறுத்துக்குவோம். நம்ம வயசு மட்டும் கேட்காதீங்க, நமக்கு கோபம் வரும். நான் தான் நேர்லயே பாத்துட்டேன். வயசு இருக்கு. எங்க நாடகம், எப்ப நாடகம், என்ன நாடகம்? நம்ம கிராமத்துல என்ன ஜதி சொல்லுது? தேர் திருவிழா நடக்க போது. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறேன். நீதான் சந்திரமதி தங்கச்சி. நீ எவ்வளவு பணம் கேட்க போற? நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி வாங்குது. நம்ம சின்ன ஊருங்க. நீங்க பாத்து கொடுங்க. ஒரு 75. கோன் பா 75. நம்ம புடவைக்கு சோப் வாங்க கூட பத்தாது. ஐயோ அவ்வளவு அழுக்கா? அப்போ ரேட்டு எவ்வளவுதான் சொல்ல? நாம 150 ரூபாய் வாங்குது. ஐயோ அவளை கொடுத்து நம்மளால கட்ட முடியாது. என்ன அப்ப பொம்பளை பிள்ளை கிட்ட இவ்வளவு கோவம் இடிச்சா? அது சின்ன ஜெருசு அப்படிதான் கேட்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கு மத்தியசமா நான் ஒரு ரேட்டு சொல்லிட்டா 100 ரூபாய். இது நியாயமான ரேட்டு. அது போகட்டும், ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. இதோ கோயிண்ட. என்ன இப்ப இங்க கொடுக்குற? சவுண்ட் பார்ட்டின்னு தெரியறதுக்கு மூளை வச்சுக்கிறது தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இல்லாதவன் சொல்லிட்டான். அதனாலதான் எப்போ ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறைய மாட்டு போட்டு கொலுக்கோன்னு குலுக்கினே வர்றேன். குலுக்குனாவே சவுண்ட் தான். எந்த கோயிந்தா 25 வச்சுக்கோ. கோன் பா 50 ரூபாய் கொடுக்கப்படாது. அங்கவா குடுக்குறேன். ஆரிதாரம் பூசுறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் வரணும். நீ மூஞ்சில கை வை, நான் சில்லறையில அடிப்பேன். மாயாண்டி அப்பாட்டா அண்ணனுக்கு போன் விட்டா பீடா கொண்டு வா. ஆண்டாளே அவன் ஆண்டாளே உனக்கு நான் சாசன பணம் நான் நாடகத்துக்கு அட்டம் இல்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அங்க வந்ததும் கவனிப்பெல்லாம் பெஸ்டலா இருக்கணும். பாபா வந்து பாரு. ஆண்டாளே நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாரு. ரோசியா இருக்கும். பெரிய ஆளு நீங்க. மாயாண்டி என்ன பீடாவும் போன் மீட்டாவும் கொண்டு வரோம், வந்து சாப்பிட்டு போங்க. ஆண்டாளு கிளுக்குது.